தமிழ் மறையுரை செய்தி பொதுக்காலத்தின் 15வது ஞாயிறு 12 ஜூலை 2026. கிறிஸ்து விதைப்பவர். பொதுக்காலத்தின் இந்த 15வது ஞாயிறன்று உலகில் இறைவார்த்தையின் விதையை விதைக்க வந்த கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோம். நம்மைச் சுற்றிலும் எங்கும் ஆவியின் முதற்பலன்களைக் கண்டு அவருடன் சேர்ந்து நாம் களிகூர்ந்து மகிமை நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறோம். ஏசாயாவில் பூமியை பண்படுத்துவதற்காக வானத்திலிருந்து மழையும் பனியும் பொழிவது போல அவருடைய வார்த்தையும் வெறுமையாக தன்னிடம் திரும்பி வராது என்று தேவன் நமக்கு உறுதியளிக்கிறார். அது செய்ய அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த சங்கீதம் கடவுளின் பராமரிப்பையும் பூமியை பலனுள்ளதாக்க அவர் பொழியும் மிகுந்த ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்காட்டும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த துதி பிரார்த்தனையாகும். ரோமானியர் நிருபத்தில் புனித பவுல் ஒரு நம்பிக்கை செய்தியை அளிக்கிறார். துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தை நமக்காக காத்திருப்பவற்றுடன் ஒப்பிட முடியாது என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆகையால் நம்மைப் போலவே அனைத்து படைப்புகளும் சீரழிவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளைப் போன்ற அதே சுதந்திரத்தையும் மகிமையையும் அனுபவிக்கும். மத்தேயு நற்செய்தியில் இயேசு நமக்கு விதைப்பவனின் உவமையை கூறுகிறார். அது ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாகும். நீங்கள் செவி கொடுத்தும் கேட்பீர்கள், ஆனால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். பார்த்தும் காண்பீர்கள், ஆனால் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். விதைக்கப்படும் விதை தேவனுடைய வார்த்தையாகும். அதே சமயம் வெவ்வேறு வகையான நிலங்கள் நம் இதயங்களின் நிலைகளை குறிக்கின்றன. பாதை என்பது புரிந்து கொள்ளாமல் செவி கொடுக்கும் இதயங்களை குறிக்கிறது. தீயவன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை விரைவாக எடுத்துச் சென்று விடுகிறான். பாறை நிலம் என்பது வார்த்தையை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும், ஆனால் வேர்கள் இல்லாத இதயங்களை குறிக்கிறது. சோதனைகள் அல்லது துன்புறுத்தல்களின் போது அவனது விசுவாசம் தளர்ந்து விடுகிறது. முடுக்களுக்கு இடையில் என்பது வார்த்தையை கேட்கும், ஆனால் உலக கவலைகளாலும் செல்வத்தை தேடுவதாலும் திணறடித்தப்படும் இதயங்களை குறிக்கிறது. நல்ல நிலம் என்பது செவி கொடுத்து புரிந்து கொண்டு நீடித்த செழிப்பான கனியை தரும் இதயங்களை குறிக்கிறது. அப்படியானால் நாம் எந்த வகையான நிலம்? செய்தி: அன்பு என்பது இழப்பும் கூடு. இதை நாம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. குறிப்பாக இழப்பது ஒரு பலவீனமாக தோன்றும். மேலும் உடைமைகளை வைத்திருப்பதிலும் உடைமையாக்குவதிலும் வெறி கொண்டிருக்கும் இந்த உலகில் தன்னலமற்ற தியாகத்தில் மட்டுமே அன்பு பலன் தருகிறது. மற்றவருக்காக இடம் கொடுக்க நம்மை சிறிதளவு இழக்கவும், ஒரு நண்பரின் பேச்சை கேட்க சிறிது நேரத்தை இழக்கவும், துன்ப காலத்தில் ஆறுதல்களை பகிர்ந்து கொள்ள சிறிது அளவு இழக்கவும் நாம் தயாராக இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் சிலுவையை தழுவி இயேசு செய்தது போல நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறார்கள். அதன் மூலம் நிறைவான வாழ்வை பெறலாம். தன்னலமற்ற தியாகத்தின் தர்க்கத்தின்படி நாம் வாழ்ந்தால் நாமும் நமது உறவுகளில் புதிய வாழ்வை கொண்டு வர முடியும். தாகமாக இருப்பவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பது போன்ற சிறிய தினசரி சைகைகளால் ஆன அர்ப்பணிப்பின் மூலம் உறுதியான தேர்வுகள் மற்றும் செயல்களால் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் பெயரில் வருபவர்களை வரவேற்பதன் மூலம் அவரையும் அவரை அனுப்பிய பரலோக தந்தையையும் நாம் வரவேற்கிறோம். உண்மையில் ஆண்டவர் மீதான அன்பு எப்போதும் நமது சகோதர சகோதரிகளை வரவேற்பதை உள்ளடக்கியது. நாம் ஜெபிப்போம். மனித வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அதனை இறைவனின் கொடையாக உணர்ந்து அதனை மதித்து பாதுகாக்க ஜெபிப்போம். வாழ்வின் இறைவா, நீர் எங்களை அன்பினால் படைத்து நிறைவாக வாழ அழைத்தீர். ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் பிறந்த முதல் கணத்திலிருந்து இவ்வுலகில் தங்கள் பயணத்தின் இறுதி மூச்சு வரை உமது திருமுகத்தை பிரதிபலிக்கும் ஒரு புனிதமான கொடையாவர். ஒவ்வொரு மனிதனின் தனித்துவமான மீண்டும் நிகழாத மதிப்பை உணர்ந்து அதை பாதுகாக்கும் அருளை இன்று நாங்கள் வேண்டுகிறோம். வாழ்வை நிபந்தனையின்றி வரவேற்கவும், பலவீனங்களை மென்மையாக பேணவும், ஒவ்வொரு நிலையையும் மரியாதையுடன் எதிர்கொள்வவும், குரலற்றவர்களை துணிச்சலுடன் பாதுகாக்கவும் நாங்கள் வாதத்தொள்வோமாக. இறைவா, நாங்கள் அலட்சியத்திலோ அல்லது புறக்கணிக்கும் கலாச்சாரத்திலோ வீழும்போது, பிறரின் அன்புக்கு தகுதியான ஒருவரை காண தவறும்போது எங்களை மன்னியும்.
வாழ்வை தேர்ந்தெடுக்க எப்போதும் தயாராக இருக்கும் ஒரு புதிய இதயத்தையும் உறுதியான செயல்மாத இறையும் அதை பாதுகாக்கும் தாராளமான கரங்களையும் எங்களுக்கு தாரும். உங்கள் திருச்சபையை வாழ்வின் நற்செய்திக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக, ஒவ்வொரு உயிரும் கொண்டாடப்படும், யாரும் வேண்டப்படாதவர்களாக உணராத, கண்ணியம் எப்போதும் மதிக்கப்படும், பாதுகாக்கப்படும் ஒரு திறந்த இல்லமாக மாற்றுங்கள். ஆண்டவரே இயேசுவே, நீர் வாழ்வை நேசிப்பது போல நாங்களும் அதை நேசிக்க அருள் புரியுங்கள். மென்மையுடனும் விசுவாசத்துடனும் தன்னலமற்ற தியாகத்துடனும் ஒவ்வொரு மனித உயிரும் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தகுதியானது என்பதை நாங்கள் எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பறைச்சாற்ற அருள் புரியுங்கள்.